ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸில் இல்லை ஒரு 5 இயர்ஸில் இது பெரிய ஒரு ரெவல்யூஷனையே க்ரியேட் பண்ணும். எல்லா இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்லேயும் ஆர்கனைசேஷன்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துலையுமே பேங்க்கில் கூட பிளாக் செயின் டெக்னாலஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த சீரீஸில் நம்ம பிளாக் செயின் டெக்னாலஜியோட பேசிக்ஸ்லேருந்து அதை எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்ப்போம். பிளாக் செயின் டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹிஸ்ட்ரியை பற்றியும் நம்மளோட மணி வந்து எப்படி க்ரோத் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏன்ஷியன்ட் டேஸில் பண்ட மாற்று முறையை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட வந்து அரிசி இருக்குது, என் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட வந்து ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ ஏதாவது இருக்குன்னா நான் என்கிட்ட இருக்க அரிசியை எடுத்துகிட்டு போய் என் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொடுப்பேன். அவங்க கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை என்கிட்ட தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபுட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வந்து வாங்கினோம். இது வந்து பண்டமாற்று முறை. ஆனால் இதில் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து இருந்தது. ஏன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட அரிசி இருக்குது, என் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னா என் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ஆல்ரெடி நிறைய அரிசி இருக்குது, நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் அவர் என்கிட்ட இருந்து அரிசி வாங்க மாட்டார். அப்போ எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எனக்கு கிடைக்காது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். இன்னொரு ஃபெயிலியர் என்னன்னா, பக்கத்து ஸ்டேட்ஸு பக்கத்து டிஸ்ட்ரிக்ஸ்லாம் போய் என்னால் பொருளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால நம்ம பார்ட்டர் சிஸ்டத்தில் இருந்து காயின் சிஸ்டம்க்கு வந்து போனோம். காயின் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, நிறைய காயின்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். கோல்டு காயின், சில்வர் காயின், பிரான்ஸ் காயின், அயன் காயின் அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டு காயின்னா அதுக்கு ஹை வேல்யூவும், அயன் காயின்னா அதுக்கு லோ வேல்யூவும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணோம். மார்க்கெட்ஸில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஷாப் வைக்க ஆரம்பித்தாங்க. நம்ம காயின்ஸை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான பொருளை வந்து அங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இந்த காயின் சிஸ்டம்லேயுமே ஃபெயிலியர் இருந்தது. நான் ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ணி என்னோடய பொருளை விற்கணும் இல்லை என்னோடய பொருளை வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் நிறைய காயின்ஸை வந்து மூட்டையில் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருந்தது. அப்போ வந்து திருடர்கள் பயமும் இருந்தது. அது சேஃபாக எடுத்துகிட்டு போய் எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்ற பிரச்சனையும் இருந்தது. அதனால காயின் சிஸ்டம் வந்து ஒரு ஃபெயிலியர் தான். அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கரன்சியை கண்டுபிடிச்சோம். கரன்சி வந்து காயினை கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப போர்ட்டபிளாகவே இருந்தது. ஈஸியாக நம்ம கேரி பண்ணிட்டு போய்க்கலாம், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம், ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஆனால் இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம், இல்லைனா ஒரு டிஸ்ட்ரிக்டை விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறோன்னா நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து ஒருவேளை நம்ம வந்து மணி கம்மியாக எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அங்கே போய் நம்ம வாங்குற வேண்டிய பொருளோட விலை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்மளுக்கு பணம் பத்தாமல் போயிடும். அப்போ நான் திருப்பி வீட்டுக்கு வந்து நான் காசு எடுத்துகிட்டு திருப்பி போக வேண்டியதாக இருந்தது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து நான் என்னோடய பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க்கில் போடுவேன். பேங்க்காரங்க வந்து எனக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு, செக் புக்கு எல்லாமே கொடுப்பாங்க. நான் அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா என்னோடய கிரெடிட் கார்டை வந்து என்னோடய ஏடிஎம் மிஷினில் வந்து ஸ்வைப் பண்ணி நான் எனக்கு எவ்வளோ காசு வேணுமோ அவ்வளோ காசை வந்து எடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை வந்தது. நான் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்க டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து காசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ நான் எப்படி காசு கொடுக்கறது? நான் இங்கேருந்து கிளம்பி போய் ஒரு காசு கொடுத்துட்டு அங்கேருந்து திரும்பி வர வேண்டியதாக இருந்தது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் நம்பர், அவரோட ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாம் தெரிஞ்சுதுன்னா நான் ஈஸியாக என்னோடய அக்கௌண்ட்லேருந்து அவருக்கு வந்து பணம் அனுப்பிக்கலாம். டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்தது. ஆனால் இதில் ஒரு குட்டி பிரச்சனை வந்து வந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு தேர்ட் பார்ட்டியை வந்து ட்ரஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த தேர்ட் பார்ட்டி வந்து யார் அப்படின்னா பேங்க். இப்போ வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட் எங்கள் 2 பேர்த்துக்கும் தான் கனெக்ஷன். ஆனால் பேங்க் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக தான் இருக்காங்க. இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் நம்பர், அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பேங்க்குக்கு வந்து கொடுக்குறேன். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலியமாக ஒரு 100 ரூபாய் என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பேங்க்குக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்குறேன். என் பேங்க்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா என் அக்கௌண்ட்டில் 100 ரூபாய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வெரிஃபை பண்ணுவாங்க. 100 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க பேங்க்.
இப்போ இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸில் நம்ம எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்கோம். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பேங்க்கில் ஒரு 1000 மெம்பர்ஸ் லிங்க்கில் இருக்காங்க, கன்சியூமர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ என் ஊர் இருக்குது, என் ஊரில் ஒரே ஒரு பேங்க் தான் இருக்குன்னா மேக்ஸிமம் எல்லாருமே அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த பேங்க்கு கிட்ட அந்த 1000 மெம்பர்ஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அவங்க பேர் என்னது, அவங்க அக்கௌண்ட் நம்பர் என்னது, அவங்க அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஆதார் நம்பர்லேருந்து பேன் கார்டு நம்பர் வரைக்கும் நம்ம பேங்க்குக்கு நம்ம டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கோம். நம்ம பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு லெட்ஜரில் சேவ் பண்ணுவாங்க. லெட்ஜர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டா பேஸ் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு லைப்ரரி எடுத்துக்கோங்க. ஒரு லைப்ரரியில் 1000 வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸில் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஷெல்ஃப்லையும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த ஷெல்ஃப் காமிக் புக்குக்கு, இந்த ஷெல்ஃப் நாவல் புக்குக்கு, இந்த ஷெல்ஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸ்க்கு அப்படின்னு ஒவ்வொரு ஷெல்ஃபும் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்களோட பர்சன் ஏவோட டீட்டெயில்ஸை இந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, பர்சன் பியோட டீட்டெயிலை இன்னொரு மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மொத்த டேட்டா பேஸ்க்கும் பேர் லெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த லெட்ஜரில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்யூரிட்டி இஷ்யூஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஹேக்கர் வராரு, அவர் அந்த பேங்க்கோட சர்வரையோ அந்த பேங்க்கோட லெட்ஜரையோ ஹேக் பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த 1000 பீப்புள்ஸோட டேட்டாவுமே அந்த ஹேக்கர் கிட்ட தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அவர் என்ன வேணால் பண்ணலாம். நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையுமே நம்ம ஹேக்கர் திருடிடலாம். ஸோ செக்யூரிட்டி ப்ராப்ளம் பேங்க்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது. செக்யூரிட்டி ஆக்சுவலி வீக்காக இருக்குது பேங்க்கில். ஈஸியாக பேங்க்கோட சிஸ்டம் ஹேக் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, டைம் எதுக்கு இதில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் நடக்கிற டைம். திடீர்னு நம்மளோட பேங்க்கோட சர்வர் லேக் ஆயிரும், நம்மளோட டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இதே இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா 1 டேலேருந்து நிறைய ஹவர்ஸ் கூட ஆகலாம் என் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகாமல் நம்மளோட லோக்கல்லே பார்த்தீங்கன்னா, நான் நிறைய அமௌண்ட் ஆஃப் மணியை டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அப்போவுமே எனக்கு நிறைய ஹவர்ஸ் எடுத்துக்கும் என் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அதனால இந்த டைம், இந்த மாடர்ன் வேர்ல்டில் டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டிரான்சாக்ஷனுக்கு எடுத்துக்கிற டைம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இன்னொரு ப்ராப்ளம் நம்மளோட பேங்க்கில். நெக்ஸ்ட்டு டபுள் ஸ்பெண்டிங்னா என்ன? இது ஒரு புது கான்செப்டாக தான் இருக்கும். இப்போ நான் டிங்கு இருக்காங்க, டிங்குவோட அக்கௌண்ட் பேலன்ஸ் 100 ருபீஸ் இருக்குது. ஸ்ட்ரூ அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு சித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த டிங்கு இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் 100 ருபீஸ் கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரூவும் அந்த 100 ருபீஸை டிங்கு கிட்ட இருந்து திருப்பி கேட்குறாங்க. சித்தும் டிங்கு நீ எனக்கு 100 ருபீஸ் தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் டிங்கோட அக்கௌண்ட் பேலன்ஸ் 100 ருபீஸ் தான் இருக்குது. இங்கே தான் டபுள் ஸ்பெண்டிங் ப்ராசஸ் வருது. இப்போ டிங்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரூக்கு 100 ரூபாய் அனுப்பிடுறாங்க. இப்போ என்னோட சர்வர், பேங்க்கோட சர்வர் ரொம்ப லேகாக இருக்குது. அந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலை. அவங்க இன்னும் என்னோட பேங்க்லேருந்து பணம் எடுக்கலை, டிங்கோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கலை, ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ டிங்குக்கு ஒரு ஐடியா வருது. டிங்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வேகமாக போய் அந்த டிரான்சாக்ஷன், ஸ்ட்ரூவோட டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள சித்துக்கு இன்னொரு 100 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸை செட் பண்ணிடுறாங்க. ஃபைனலி என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரூக்கும் 100 ருபீஸ் போயிருக்கும், சித்துக்கும் 100 ருபீஸ் போயிருக்கும். ஆனால் டிங்கு கிட்ட இருந்த பேலன்ஸ் எவ்வளோதான் அப்படின்னா 100 ருபீஸ் தான். அதனால பேங்க்குக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்படும். இந்த டைம் லேக்னால டபுள் ஸ்பெண்டிங் ப்ராசஸ் நடக்கும். 100 ரூபாய் தான் அவங்க அக்கௌண்ட்டில் இருக்குது, ஆனால் அவங்க 200 ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். இதுதான் தேர்ட் ப்ராப்ளம் பேங்க்குக்கு. இந்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வர்ற கான்செப்ட் தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படி ரெக்டிஃபை பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிளாக் செயின் டெக்னாலஜி பீர் டு பீர் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு நெட்வொர்க்கில் ஆப்ரேட் ஆகும். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி பார்ப்போம். பீர் டு பீர் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இப்போ நம்ம பேங்க்கில் என்ன பார்த்தோம், பேங்க்கில் 1000 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த 1000 பீப்புளோட டேட்டாவையுமே பேங்க் மட்டும்தான் வச்சுக்குது.
அதாவது பேங்க் கிட்ட மட்டும்தான் ஒரே ஒரு லெட்ஜர் இருக்குது. அந்த லெட்ஜரில் எல்லாரோட டேட்டாஸையும் பேங்க் ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஒரு சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க்காக வந்து பேங்க் இருக்குது. ஆனால் பிளாக் செயின் டெக்னாலஜியில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு 1000 பீப்புள் ஒரு கம்யூனிட்டியில் இருக்காங்க அப்படின்னா அந்த 1000 பீப்புள் கிட்டேயுமே லெட்ஜரோட ஒரு காப்பி இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அந்த டிரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாரோட லெட்ஜர்லேயுமே அப்டேட் ஆகும். ஓகே, இதில் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்ன அப்படின்னா ஹேஷிங். இப்போ என்னோட டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ வந்து ஒரு 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 டிரான்சாக்ஷன் வந்து நடந்துச்சு. அப்போ அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க இந்த அக்கௌண்ட் நம்பர்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ காசு இந்த டைமில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு இருக்குன்னா அந்த ரெக்கார்டை வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி ஒரு ப்ரோக்ராமில் வந்து ரன் பண்ணும். ஒரு அல்காரிதத்தில் ரன் பண்ண உடனே அந்த அல்காரிதம் வந்து ஒரு ஹேஷ் வேல்யூ வந்து கொடுக்கும். அந்த அல்காரிதம் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. MD5 SHAலே நிறைய டைப்ஸ் இருக்குது. இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது SHA 256. நம்மளோட டேட்டாவை வந்து இந்த அல்காரிதத்தில் ரன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஹேஷ் வேல்யூ வந்து க்ரியேட் ஆகும். இந்த ஹேஷிங்னால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு பிளாக் இருக்குன்னா அந்த பிளாக்குக்குள்ளே நம்மளோட டிரான்சாக்ஷனோட எல்லா டேட்டாஸும் இருக்கும். அந்த பிளாக்குக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும். அந்த பிளாக்குக்கு வந்து ஒரு நேம் வச்சுருக்கோம் A அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இன்னொரு பிளாக் வந்து நம்ம இன்னொரு டிரான்சாக்ஷன் வந்து நடக்குது. அப்போ இன்னொரு பிளாக் வந்து க்ரியேட் ஆகும். அந்த பிளாக்லேயும் வந்து டிரான்சாக்ஷனோட டேட்டாஸ் இருக்கும். ப்ளஸ் அந்த பிளாக்ல வந்து ப்ரீவியஸ் பிளாக்கோட ஹேஷ் வேல்யூ வந்து இருக்கும். அதாவது A பிளாக்ல வந்து ஒரு ஹேஷ் வேல்யூ க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஹேஷ் வேல்யூ B பிளாக்குள்ளே வந்து இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிறதுனால இதுக்கப்புறம் ஒரு அல்காரிதத்தில் ரன் பண்ணால் B பிளாக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஹேஷ் வேல்யூ வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். இப்போது A பிளாக்கையும் B பிளாக்கையும் ஒரு செயின் வச்சு லிங்க் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா A பிளாக்கோட ஹேஷ் வேல்யூ B பிளாக்ல இருக்குது. ஓகேங்க. இப்போ C பிளாக் இன்னொரு டிரான்சாக்ஷன் நடக்குன்னா நம்ம C பிளாக்கை வந்து க்ரியேட் பண்ணலாம். அதில் வந்து B பிளாக்கோட ஹேஷ் வேல்யூ வந்து இருக்கும். ஸோ இப்போ புதுசாக ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா ப்ரீவியஸ் பிளாக்கோட ஹேஷ் வேல்யூ வந்து அந்த பிளாக்ல நியூ பிளாக்ல வந்து இருக்கும். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ஹேக்கர் வராரு. B பிளாக்ல வந்து இப்போ டிரான்சாக்ஷன் ஆன அமௌண்ட் வந்து 1000 rupees அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் ஹேக்கர் வந்து அது 10,000 rupees-ஆக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சம் டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. சேஞ்ச் ஆன உடனே என்னோட பிளாக் செயின் அல்காரிதம் என்ன பண்ணுன்னா இந்த H2 ஹேஷ் வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். சேஞ்ச் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த ஹேஷ்2வும் C பிளாக்ல இருக்க ஹேஷ்2வும் மேட்ச் ஆகாமல் போயிடும். அப்போது அந்த கம்யூனிட்டியில் இருக்க 1000 மெம்பர்ஸ்க்கும் ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து போகும், சம்வன் உங்களோட லெட்ஜரை வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எந்த இடத்துல ஹேஷ் வேல்யூ வந்து மேட்ச் ஆகலையோ அந்த இடத்துல தான் ஹேக்கர் வந்து என்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங்க் என்ன அப்படின்னா, பிளாக் செயின் டெக்னாலஜியை இது வரைக்கும் யாருமே ஹேக் பண்ணது கிடையாது. பிட்காயினோட வாலெட்டை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிளாக் செயின் டெக்னாலஜியை இது வரைக்கும் யாருமே ஹேக் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு செக்யூரான நெட்வொர்க். இதில் வந்து டபுள் ஸ்பெண்டிங் ப்ராசஸ் நடக்கவே நடக்காது. ஏன்னா பிளாக் வந்து க்ரியேட் ஆகிட்டு அதுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ க்ரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பிளாக்குக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ ஒரு பிளாக் க்ரியேட் ஆகணும், ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தான் பிளாக் செயின் டெக்னாலஜி இன்னொரு டிரான்சாக்ஷனையே அலோவ் பண்ணும். அதனால பிளாக் செயின் டெக்னாலஜியில் டபுள் ஸ்பெண்டிங் ப்ராசஸ் நடக்கவே நடக்காது. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி இந்த இடத்துல ட்ரஸ்ட் பண்ணலை. நம்ம எல்லாமே வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது, எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே. அதனால நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டியை ட்ரஸ்ட் பண்ணாததுனால வந்து இது ரொம்ப வந்து ஒரு சேஃபான வந்து டெக்னாலஜி. இந்த செஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். ஸோ நம்மளோட பின்னாடி வீடியோஸில் ஹேஷிங்னா என்ன, பீர் டு பீர் நெட்வொர்க்னா என்ன, இதில் எப்படி கோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.